ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் நித்திய நிரந்தர ஆசீர்வாதமாய் நமக்கு காணப்படுகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் கர்த்தபடியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் நம் வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் மட்டும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டு பார்த்தால், தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று அழைக்கப்பட்ட போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை திரளான மணலை போல கர்த்தர் ஆபிரகாமை திரளாய் பெருக பண்ணினார். ஆபிரகாமை மட்டுமல்ல, அவருடைய சந்ததியை கர்த்தர் ஈசாக்கு, யாக்கோபு இப்படி வர வர அவன் சந்ததியை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணினார். ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை தன்மை இருக்கும் என்று சொன்னால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுறார். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் அநேகத்தில் கர்த்தர் நம்மை அதிபதியை வைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்க, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில், வேலையில் உண்மையும் உத்தமானம் செயல்படுவோம் என்று சொன்னால் இன்னும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் மல்கியா 3:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு நாம் கொடுத்து சோதிப்பதன் மூலமாய் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேனோ என்று கர்த்தர் என்னை சோதித்து பாருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம் தேவனுக்கு கொடுப்பதின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஏதோ ஒரு பங்குல ஆண்டவருக்கு மனதார கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். அந்த ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்ததை கர்த்தர் கவனித்து அவர்களை ஆசீர்வதித்தது போல, களையத்தில் கொஞ்சமாக அவன் கைப்பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்த சாரிபாத் வீட்டில் ஒரு நாள் அப்பமும் தண்ணீரை குறைந்து போகாமல் ஆசீர்வதித்த கர்த்தர், அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடப்பின கர்த்தருக்கு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமாய் எல்லோராய் இருக்கிறார். ஜெபிப்பதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. யாக்கோபை பார்க்கிறோம், ராம் முழுவதும் போராடி, தேவனோடு மனிதனோடு போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ராம் முழுவதும் போராடினான். கர்த்தர் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதி. எப்படி? ராம் முழுவதும் ஜெபித்ததின் மூலமாக தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டான். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, நாம் உண்மையாயிருந்து தேவனுக்கு கொடுத்து ஜெபத்தில் தரித்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்கள். ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் உம்மை வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு கூட ஒரு வேதனை கூட்ட மாட்டார். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிற நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, அப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, உண்மையுள்ள பிள்ளைகளை, ஜபத்தினால் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள, தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் எங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க அப்பா. எல்லா தடைகள் விலகட்டும், ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை திறக்கட்டும். நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன் ஆசீர்வதித்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.